கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? தானியேலின் தேவன் நம் தகப்பனாக இருக்கிறார். ஆமாம், நம்ம இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். தானியேல் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருக்க, ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலை ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனும் நீ சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அதாவது இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தானியேலுக்கு விரோதமாக பாபிலோனில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, சதி யோசனை பண்ணி, அதாவது 30 நாள் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை ராஜா மூலமாக போட வைக்கிறாங்க. அப்படி மீறி தான் அவங்க சிங்கத்துக்கு இரையாவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தானியேல் என்ன பண்ணுறாங்கன்னா, 3 நேரம் முன்னே இருந்தபடியே ஜெபம் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த தந்திரம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் ராஜா கிட்ட சொல்லி தானியேலை சிங்கக்கேபியில் போட வைக்கிறாங்க. ஆனால் அந்த ராஜாவுக்கு தூக்கமே கிடையாது. ஏன்னா ராஜாவுக்கு தானியேலை பிடிக்கும். ஆனால் சட்டத்தை மீற முடியல முத்திரை போட்டனால. அப்போ என்ன ஆகுதுன்னா, நைட்டு முடியுது. நைட் ஃபுல்லாக ராஜா தூங்கலை. விடிய காலமே தீவிரமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜா கெபி கிட்ட வராங்க. என்ன தெரியுமா, துயர சத்தமாயிட்டுருக்கு. கவலையோடு தானியேலை கூப்பிடுறாங்க. தானியேலே, ஜீவனில் தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவனும் நீ சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராக இருக்காரான்ட்டு. அப்போது தானியேல் சொன்ன ஒரு வார்த்தை, ராஜாவே நீ என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனை காணப்பட்டேன். ராஜா வழியில் உமக்கு முன்பாகவும் நான் நீல்கேடு செய்ததில்லை என்றான். அப்போ தானியேல் சொல்வாங்க, நான் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் என்ன பண்ணாங்க, தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார். நான் உமக்கு முன்பாகவும் என் தேவனுக்கு முன்பாகவும் நான் கேடு செய்ததில் குற்றமற்றவனாக வாழ்ந்தேன்ட்டு. இன்றைக்கி நம்மளுக்கு என்ன சத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தானியேலின் தேவன் நம் தகப்பனாக இருக்கார். ஏசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தினால அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிறது புத்த ஸ்வீகாரத்தினாவே தந்திருக்கார். ஆனால் நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, அன்னைக்கு எப்படி தேவன் வல்லமையாக இருந்தாரோ இன்றைக்கி அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு தானியேல் எப்படி பரிசுத்தமாக வைராகியமாக இருந்தாங்களோ அதே போல் நம்ம இருக்கிறோமான்னு தான் நம்ம பார்க்கணும். அன்னைக்கு தேவத்துக்கு பயந்து தானியேல் தீர்மானம் பண்ணி வாழ்ந்தாங்க பரிசுத்தமாக. 3 வேளை ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம அப்பா பிதாவின் கூப்பிடுறோம். ஆனால் நம்ம அப்படி 3 வேளை ஜெபம் பண்ணுறோமா, இல்லைன்னா ஒரு வேலையாக உண்மையாக ஜெபம் பண்ணுறோமான்னு பார்க்கணும். தானியேலுக்கு கர்த்தருக்கு தப்பு விட்டார்னா அவர் நீல்கேடு செய்யலாம். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? இன்றைக்கி நம்ம தகப்பன் நம்ம பிதாவாகிய தேவனை சொல்கிறோம். ஆனால் தகப்பனுக்கு பிள்ளையாக நம்ம வாழ்கிறோமா? பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தொழுது கொண்ட தானியேல் பக்தி வைராக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அப்பா பிதாவையும் கூப்பிடுறோம். அப்போ நம்ம தகப்பன் பரிசுத்தமாக இருக்கிறது போல் நம்மளும் பரிசுத்தமாக வாழணும் இல்லையா? இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார், உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதே சமயம் நம்மளும் அவருக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்வோம். இதுதான் நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிற பாடம். தானியேலின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், என்றைக்கும் ஜீவிக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மளே விலகி தப்பிப்பார். எப்படி தானியேல் தப்பிட்டார் அதே போல் நம்மளும் என்ன பண்ணணும், கர்த்தருக்காக வாழ கற்றுக்கொள்வோம், வைராகியமாக இருக்க கற்றுக்கொள்வோம். ஃபஸ்ட்டான நமக்கு உதவி செய்வார். தானியேலின் தேவன் நம் தகப்பனாக இருக்கார். தகப்பனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ்வோம். தானியேலுக்கு பெரிய அற்புதத்தை செய்த தேவன் நம்ம வாழ்க்கையிலும் பெரிய அற்புதத்தை செய்து எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மளை நீங்களாக்கி மீட்பார். அதனால் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ கற்றுக்கொள்வோம். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் தர்மையாக நாளுக்காக வேலைக்காக நன்றிப்பா. இந்த வேலையும் நீ சமூகத்தில் அதை பாராட்டினதுக்காக நன்றி. ஏசப்போ முடியாதாட்டும் எங்கள் ஆவி ஆத்மா சர்வ சிந்தைகளை கல்வி சுற்றி இருக்கிறதுக்கு நன்றி. பசுத்த தேவனுடைய ஆளுகை உண்டாகிறதுக்காண்டிப்பா. நீ நேற்றும் என்றும் மாறாத இன்றைக்கி எங்களுக்கு அப்பா பிதாவே இருக்கீங்க. அப்போ இன்றைக்கும் எங்கள் பிரச்சனையை எங்களை விட்டு விளக்க, பிரச்சனைகள்லேருந்து எங்களை மீட்டெடுக்க நீர் வல்லவராக இருக்கீங்க, போதமானவராக இருக்கீங்கப்பா. அதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம்ப்பா. அதே சமயம் தானியேல் எப்படி நமக்கு உண்மையாய் வாழ்ந்தாங்களோ அதே கிருபையில் எங்களுக்கு தாங்க. நாங்கள் எங்கே இருந்தாலும் உமக்கு சாட்சியாக உமக்காக பக்தி வைராகியமாய் வாழ உதவிச்சிங்க. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி எங்களுக்கு உதவிச்சிங்க. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினா நமக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் ஒன்றும் எங்களுக்கு செய்ய முடியாது. நீ மாத்திரமே எங்களோடு இருக்கீங்க. எங்களுக்காக நீ யாருக்கும் செய்து முடிக்கிறதுக்காக உடைய பிள்ளைகளை வாழ உமக்கு சாட்சியனுக்கு எங்களுக்கு உதவிச்சிங்க. பிதாவே சகலத்துள்ள நம்மளுக்கு செலுத்தவே மீட்பும் ரஷ்மி கிரேஸ்து நீதி கிராமத்தில் தஜ்மந்த தலைமை கிருஷ்ணால பிதாவே ஆமேன். கர்த்தர் நம்ம தகப்பனாக இருக்கார். தகப்பனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வோம். நம்ம பிரச்சனையில் நம்மளை கர்த்தர் நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.